ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சிக்கன் பப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பப்ஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பவுலில் ஒரு 2 கப் அளவு மைதா எடுத்துருக்கேன். இந்த பப்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு மட்டும் மாவு பசையும் போதே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நெய் அந்த உப்பு எல்லாம் மாவில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த நெய் எல்லாம் ஈவனாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இது வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் மூடி வச்சுருங்க. அப்புறம் நமக்கு அந்த ஷீட் ரெடி பண்ணுறப்ப நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பப்ஸ்க்கு மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன். அதாவது சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகா வாயில் கடிபடுங்கிறதுக்காக மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்கள் தனித்தனியாக வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் போல் கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சின்ன சைஸ் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து இதுக்கு ரொம்ப அதிகம் தேவையில்லை. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கனாக எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பீசஸ் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா துருவினாப்பில் வந்துடும். உங்களுக்கு அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன்லாம் தண்ணி விட்டு அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி சைஸ்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டி உருட்டையாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறோம். மாவு தேய்க்கிறதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா பவுலில் ஒரு 2 ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பட்டர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஆயில் பட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வச்சு நம்ம லைட்டாக ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பப்ஸோட அந்த லேயர் வரதுக்காக இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். இதுக்கு மேலேயே கொஞ்சமாக மாவையும் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணி ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுட்டே வரணும். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்தா ஃபஸ்ட்டு சப்பாத்தியை நம்ம இதை வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சப்பாத்தியும் ஒன்று மேலே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி அடுக்கி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒன்றா சேர்த்து மறுபடியும் தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி தேய்க்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த லேயர் நல்லா கிடைக்கும். எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த கார்னர் எட்ஜஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பப்ஸ்க்கு ஏற்றால நம்ம சைஸ்க்கு ஏற்றால கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை 6 பீசஸாக கட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்தளவு திக்னஸ்க்கு தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் மசாலா ஃபில் பண்ணி ஸ்டஃப் பண்ணிடலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து பப்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண போகிறேன்.
ஃபோல்டு பண்ணிவிட்டு உங்கள் கைகளாலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு ஷேப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் எட்ஜ் 2 கார்னர் எட்ஜையும் சேர்த்து ஒன்றா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஒன்றா சேர்க்கணும். ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னரையும் இதோட கார்னரையும் சேர்த்து ஒன்றா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த எக் பப்ஸ்லாம் பண்ணுவோம்ல அந்த மெத்தடில். பார்த்திங்கன்னா இது ஒரு மெத்தடு. இப்போ இதே மாதிரி எல்லா ஷீட்லேயும் மசாலா ஃபில் பண்ணி பப்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா அந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிடலாம். அந்த பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அந்த பப்ஸோட அந்த கலர் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவனில் செய்ய போகிறேன். நீங்கள் இதே இது பார்த்திங்கன்னா நான் குக்கரில் செய்கிற மெத்தடும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மெத்தடில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஓவனில் வச்சிடலாம். இன்றைக்கி இந்த சிக்கன் பப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேஸ் ஓவனில் தான் பண்ண போகிறேன். கேஸ் ஓவனோட ஃபுல் வீடியோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ண பப்ஸை 10 நிமிஷம் வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றி வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் பப்ஸ் வந்து பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளுக்கு பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகி வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.